காலையில் 8லேருந்து 9 மணி வரைக்கும் பயங்கர பரபரப்பாக இருப்பேன். அப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே செஞ்சு முடிக்கிற டைம். எவ்வளோ சீக்கிரமாக இருந்தாலும் சரி 8 மணி தான் கிச்சனுக்கு போவேன். அப்படியே பழகிடுச்சுங்க. ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருசாக எந்த வேலையும் இருக்காது வீட்டில். சென்னையில் டெய்லியுமே மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருக்குது. ஒயிட் போர்ட் மார்க்கர் வாங்கணும். அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் மசாலா பூரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாம் வாங்கிட்டு வந்தால் கார்ன் மட்டும் மறந்துட்டு வந்துட்டேன் நேற்று. அதுவும் வாங்கணும். எப்போவுமே இந்த மாதிரி ஷாப்புக்கு போனால் நான் பிளான் பண்ணிட்டு போகிற திங்ஸோடு கூட சேர்த்து ஒரு 4-5 திங்ஸ் வாங்கிட்டு வருவேன். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு என்ன நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி வாங்க போகிற திங்ஸோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக அன்வான்டாக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வருவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் போல் மசாலா பூரியும் செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. உண்மையாகவே ஹஸ்பண்டுமே நல்லா இருக்குன்னு சொன்னார். இந்த ஒயிட் போர்டு ஆன்லைனில் ரீசெண்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் வந்து நான் அது கூடவே டஸ்டர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மார்க்கர் இல்லை. அதை வாங்கிறதுக்கு தான் போனேன். நிறைய விஷயம் பிளான் பண்ணுறேன், பட் மறந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டா மறக்காமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்.